அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஜென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டெய்லி மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் தான். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், யாராருக்கெல்லாம் யூஎஸ்டி தேவையோ நம்ம கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, டிஸ்பிளே தெரிவி பாருங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் தமிழோட ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். அண்ட் தென் யாராருக்கெல்லாம் கிரிப்டோ சிக்னல்ஸ் தேவையோ அவங்களும் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம இப்போ சிக்னல்ஸும் கொடுத்துருக்குறோம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிடிசி அனலைஸ் தான். இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கலாம். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம், நம்ம மார்க்கெட் வந்து பையிங் சொல்லியிருந்தோம். பட் இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸாக போயிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே பாருங்கள், லாஸ்ட்டு 3-4-5 டேஸாக ஒரு 1 வீக் கூட சொல்லலாம், இந்த இடத்துல மார்க்கெட்டு சுற்றிட்டு இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு செல்லிங் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக டவுன்ஃபால் ஆக போது டவுட்ஃபுல் இல்லை. டவுன்ஃபால் ஆச்சுன்னா வச்சுக்கிற எல்லாத்தையுமே வந்து க்ளோசிங் பண்ணிடணும். பையிங்க்கு மறந்துடாதீங்க. அதுக்கு வந்து நான் ஒரு பர்ஃபெக்டான இதை சொல்கிறேன். இதுக்கு கீழே வந்து 3 ஹவர்ஸில் இதுக்கு கீழே வந்து நீங்கள் 3 ஹவர்ஸில் வந்து நீங்கள் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் வந்துடணும். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா செல்லிங். ஓகேவா? இன்கேஸ் இப்போதைக்கு மேலே மார்க்கெட்டு அப்சைடில் தான் இருக்கலாம். ஏன்னா டோஜி டைப்பாக தான் இருக்குது. பட் ஆனால் எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், இது கீழே வந்தால் செல்லிங். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். நேற்று மார்க்கெட் ஒரே இடத்துல இருக்கிறதுனால வாலட்டைல் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து இருக்குது. ஒரு மேஜரான லாஸும் இல்லை, ஒரு மேஜரான ப்ராஃபிட்டும் கிடையாது. இசட்கே பார்த்தீங்கன்னா அதே லெவலில் தான் இருக்கிறான். புதுசாக எதுவும் சொல்லிக்கிறதுல பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் பாருங்கள். இதுவும் அதே லெவலில் தான் இருக்கிறான். MEW இத்தீரியம் டவுன்ஃபால் ஆகிட்டு திரும்பி அதே இடத்துக்கு போய்க்கலாம். பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை. கோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி இருக்கலாம், ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துடும். நைரோ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே தான் போனால் பையிங்னு சொல்லியிருந்தோம், இன்னும் போகலை. வெயிட் பண்ணும். கண்டிப்பாக இதுக்கு மேலே போனால் பையிங் தான். சரிங்களா? இல்லைன்னா இந்த இடத்துல வந்து செல்லிங் திரும்பி ஹிட் பண்ணிவிட்டு டவுன்ஃபால் ஆகிடும். ட்ராய் வெயிட் பண்ணி பாருங்க. அதை இன்னும் பேசுறது டோஜி டவுன்ஃபால் ஆயாச்சு. காலா இதுக்கு மேலே போனால் நல்ல பையிங் செய்யணும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம அது மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு சின்ன குவான்டிட்டி இருந்தால் இங்கே பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ENA இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தெரியல. அந்த பார்த்தீங்கன்னா சொலானா நேற்றே சொல்லியிருந்தோம். சொலானா பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கூட நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு வீக்லி பேஸிஸில் ஒரு கரெக்டான ட்ரெண்ட் லைனில் போயிட்டு இருக்குது. இதுதான் இங்கே ப்ராப்ளம். திடீர்னு எப்போ வேணால் இங்கே பிரேக் அவுட் விடலாம், மறந்துடாதீங்க. வீக்லியா அண்ட் தென் டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே சப்போர்ட் இருக்கனால நல்ல பேட்டர்ன் கிரியேட் பண்ணிடலாம். தெளிவாக இருக்குது பைக்கு. இப்போ நமக்கு மேலே ஆகிடும் சொல்லனா கூட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்பிக்கை இருக்குது சொல்லலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. ஒரு சின்ன ஃபுல் பேக் வந்துட்டு மேலே போயிடுவான். இதே மாதிரி மேலே போயிடுவான் சொல்லலாம். நேற்று நம்ம வந்து ஏஐடி வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொன்னோம். பட் ஆனால் அதை அடுத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு டவுன்ஃபால் ஆகிருக்கலாம். பிரேக் அவுட் ஃபெயிலியர் கூட சொல்லலாம் இந்த இடத்த. மேலே போகலாம். இது ஃபெயிலியர் ஆகிட்டு கீழே இறங்கிக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்தாச்சு. இதுக்கே நல்ல பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்ரு. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் இது பையிங் சொல்ல முடியாது. மேலே போனால் மட்டும்தான் பையிங். இந்த இடத்துக்கு மேலே போனால் டோக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்கில் தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பெருசாக டவுன்ஃபால் ஆகலை. நம்ம பிடிசி வந்து வாலட்டைல் ஆகுதுனால DYNEX பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் பையிங் சொல்லியிருந்தோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கிறான். ஸோ அதனால் இவன் எதுவும் சொல்லிக்க முடியாது. பிடிசி பையிங்கில் மேலே போயிட்டு இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேவா?
ஸோ நம்ம சொன்ன பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும்.